திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாம் திருமுறையில் 5வது பதிகம், திரு அநேக தங்காவதம். இறைவன் திரு அநேக தங்காவத நாதர், இறைவி அருள்மிகு மனோன்மணி அம்மை, தீர்த்தம் கௌரிகுண்டம். இந்த பதி இமயமலையில் உள்ள வடநாட்டு தலம். கேதார்நாத் செல்லும் வழியில் அந்த அநேக தங்காவதம்ன்ற அந்த ஊர் பதி இருக்குது. அம்மை கௌரிங்கிற நாமத்தோட தவம் செய்த பதி. அதனால் இதுக்கு அநேக தங்காவதம்ன்ற பேர். கேதார யாத்திரை போகும்போது இந்த பதியை நம்ம தரிசிக்கலாம். இதில் ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குது. நம்ம அங்கே இருக்கிற அந்த குளிருக்கு அந்த வெந்நீர் ஊற்றில் குளிக்கிறது ரொம்ப சுகமாக இருக்கும். அது அவ்வளோ குளிர்வான ஒரு பிரதேசத்தில் அப்படி வெந்நீர் ஊற்று பெருமானோட ஒரு கொடை தான் நமக்கு கிடச்சிது. அடுத்தது திருஞான சம்பந்த பெருமான் இந்த கேதார்நாத் கையில் இங்கெல்லாம் போனாரானா போகலை. அப்போ அவர் அந்த கண்ணப்பர் வழிபட்ட காலத்தி குடும்பித்தேவர் அவரை வழிபட்டுட்டு அங்கே இருந்தே அந்த கைலை, கேதார்நாத், அநேக தங்காவதம் இந்த பதிகளெல்லாம் பாடியிருக்கார். இப்போ நம்ம பதியத்தை பார்ப்போம். 1வது பாடல். நீண்ட நெடிய மலையில் உள்ள பெருமான் சடையில் பிறை சூடியவராய். அவனுடைய அந்த இமயமலை நெடிய பெரிய மலை, அதில் இருக்கக்கூடிய பெருமான் அவன் சடையில் பிறை சூடியிருக்கிறான். அங்கே அந்த அந்தணர்கள்லாம் வேதம் ஓதி முறைப்படி ஆகுதி வேள்வி, அந்த வேள்வி தீயில் விருப்பத்தோடு ஆடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப விருப்பம். அப்படி இருக்கக்கூடிய அந்த அநேக தங்காவத பெருமான் திருமுறைகளை யார் விருப்பத்தோடு பாடும் மனம் உடையவர்களது அவங்களோட வினை பற்று அறுப்பான் அப்படின்னு சொல்கிறார். வினை பற்றுனா நல்வினை தீவினைன்னு வினைகள் 2ஆக இருக்குது. நல்வினைங்கிறது நம்ம கோவில் வழிபாடு, விளக்கிடுதல், அப்புறம் மெழுகுதல், திருமுறை பாராயணம் செய்தல், இதெல்லாம் நல்வினை. தீவினைங்கிறது நம்ம பிற உயிர்களுக்கு செய்கிற துன்பம், அவங்கள துன்புறுத்துறது, திட்டுறது, இதெல்லாம் தீவினை. இதில் விருப்பம் இல்லாமல் நம்மளை செஞ்சிருவாராம். அதில் இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை அறுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். முதல் பாடல்லையே பதிக பலன் சொல்லிட்டார். இந்த பாடலில் முதல் பாடல்லையே 2வது பாடல் சூலம் மழுவும் அவன் கையில் இருக்குது. கடல் நஞ்சை உண்டு இருக்கக்கூடிய பெருமான் கடல் நஞ்சை உண்டு உலகத்தை காத்தவன். அப்படிப்பட்ட அநேக தங்காவத பெருமான் நீண்ட கண்களை உடைய அம்மையை பாகமாக வைத்து அந்த திருக்கோலத்தோட அம்மை அப்பனுமா அந்த கோலத்தோட பொருந்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். 3வது பாடல் இந்த முப்புறங்களை எரிக்கும்போது இந்த செம்பினாலான கோட்டை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செம்பு, இரும்பு இந்த மாதிரி இருக்கிற கோட்டைகளை அவன் எங்கே இறக்கி அங்கே இருக்கிற உயிர்களை உண்பான்னு அந்த கோட்டைகளை பெருமான் அம்பினால் எய்து அருள் செய்த வில்லாளி அநேக தங்காவத பெருமான் அம்மையோடு கூடி ஏறி வரும் நம்பன்னா எல்லாராலும் விரும்பப்படுபவன். அவனது பெயர், இந்த அநேக தங்காவத பெருமானோட அந்த பெயர் திருநாமத்தை கூறாத நாவை நான் எனலாமே அப்படின்னு சொல்கிறார். அதாவது சிவன் நாமத்தை சொல்லி சொல்லி பழகாத அந்த நாக்கு நாவே அல்ல அப்படிங்கிறார். அடுத்தது 4வது பாடல். இந்த இமயமலையில் கங்கை ஆறு ஒரு ஒலி எழுப்பிட்டு பாயுமா, தந்தித்தாரம்னு ஒலி எழுப்புமா. அப்படி அப்படி ஒலி எழுப்பிட்டு பாஞ்சு வருமா. அதில் இந்த வெம்மை சூடு தரக்கூடிய அந்த சூரியன் ஒளி, அப்புறம் குற்றமற்ற சந்திர ஒளி, இதெல்லாம் அந்த கங்கை ஆறில் அப்படி பரவி நிற்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அநேக தங்காவதத்தில் பெருமான் நீர் பூசி மகிழும் எல்லா உயிர்க்கும் தந்தையாய் உள்ள பெருமான் அவன் விரும்பி உரையிற இடம் இந்த அநேக தங்காவதம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். அடுத்தது 5வது பாடல். திங்களும் ஞாயிறும் அந்த இமயமலையில் அவ்வளோ உயரமான இமயமலை,
அந்த உயரத்தை பார்த்துட்டு இந்த திங்களும் ஞாயிறும் அதை கடந்து போக முடியாமல் விலகி போயிடுமா. அதை தாண்டி போகாமல், ஏன்னா அவ்வளோ உயரமான இமயமலை, அதை தாண்டி போக முடியாமல் அது அப்படி அப்பால் பெயர்ந்து விலகி போகுமா. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மலையிலேருந்து விழக்கூடிய அந்த அருவி அப்படி ஒரு ஓசை எழுப்பிட்டு, அது எப்படின்னா அந்த பறை ஒலி, பறைங்கிறது ஒரு ஒலிக்கருவி, அது சப்தம் எப்படி வருமா, பறை ஓசைம்பாங்கள்ல, அதுபோல் அந்த அருவி விழுகிற ஓசை இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த அநேக தங்காவத பெருமான் ஈசன் விரும்பி உரைகிற இடம் இந்த பதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6வது பாடல். மனம் மிக்க மலர்கள், அந்த தேன் வடிகிற மாதிரி இருக்கக்கூடிய மனம் பொருந்திய மலர்களை என் பெருமான் திருவடியில் சேர்க்கும் அடியார்கள் வீடு பேர் அடையணுங்கிற அந்த நெறி சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 வகை நெறி இருக்குது. அதில் வீடு பேர் அடையணும்னு அந்த நெறியில் நின்று அவனை உணர விரும்பினால் அந்த அநேக தங்காவதத்தில் அந்த அங்கே இருக்கக்கூடிய பெருமான் யானை கூட்டமாக இருக்குமா. இந்த ஆனைந்து ஆடும் பிறான்னு சொல்லுவாங்க. ஆனைந்துன்னா பசுவினோட பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இதெல்லாம் சேர்ந்து ஆனைந்துன்னு சொல்லுவாங்க. அதை விருப்பத்தோடு ஆடக்கூடிய, அபிஷேகம் பண்ணக்கூடிய அருள். அப்படி அபிஷேகம் செஞ்சால் அவன் அருள் செய்வான் அப்படின்னு. அப்படி அருள் செய்கிறதுல நமக்கு ஐயம் வேண்டியதில்லை அப்படிங்கிறார். அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணுங்கிற அந்த விருப்பத்தோடு அவனை உணர விரும்புகிற ஆன்மாக்களுக்கு அவன் வீடு பெறுதல் எளிமையாக நம்ம விருப்பம் போல் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம எது விருப்பமோ அதை தருவான். நம்ம உலகப் பொருளில் விரும்பினாலும் சரி, திருவருளை விரும்பினாலும் சரி. அடுத்தது 7வது பாடல். அங்கே உள்ள அந்த அருவியில் முத்து, வைரம், மணின்னு அடிச்சுட்டு பாய்தான். அந்த அருவி பாயிற சப்தத்தில் அங்கே இருக்கிற யானைகள்லாம் அதை 5 பயந்து ஓடுமா. அப்படி இருக்கக்கூடிய அநேக தங்காவத பதியில் வாழும் பெருமான் திருவடி சேர்வது தான் மெய்நெறி அப்படின்னு சொல்கிறார். அவனுடைய திருவடியை நம்ம சென்று அடையணுங்கிறது தான் மெய்நெறி. அப்போ எது பொய்நெறி அப்படின்னா, உலகப் பொருள் மேலே வச்சுருக்கிற பற்று தான் நம்ம பற்று வைக்கிறது தான் பொய்நெறி. பெருமான் திருவடி மேலே வைக்கிற பற்று மெய்நெறி. அடுத்தது 8வது பாடல். ஈரம்னா அன்பில்லாத ராவணன் அவன் கையிலே தூக்க, அதை பெருமான் அவருடைய ஒரு விரலால் அழுத்த, அதிலிருந்து விடுபடக்கூடிய வீரம் அவனுக்கு இருந்ததானா? இல்லை. மலையை தூக்கிட்டான், ஆனால் அந்த விரலால் அழுத்தினதுலேருந்து விடுபடக்கூடிய வீரம் இல்லாத ராவணன் இந்த அநேக தங்காவத பெருமான் பாம்பை மாலையாக போட்டிருப்பாரான். அவரை வாரம்னு அன்போடு நினைக்கக்கூடிய உயிர்கள். அவனை யாரெல்லாம் அன்போடு நினைக்கிறாங்களோ அவங்களோட வினைகள்லாம் மாயும் அப்படிங்கிறார். அன்பே சிவம், அதுதான். அன்போடு நினச்சா அவங்கள சிவமாம் தன்மை பெற செய்வான் அப்படின்னு காட்டுறார். அடுத்தது 9வது பாடல். திருமால், கண்ணன், நான்முகன், அடிமுடி தேடிய வரலாறு. அப்போ அழல் பிளம்பாய் நின்ற அண்ணல் சிவம், அவன் விரும்பி எழுந்தருளியக்கூடிய இந்த அநேக தங்காவதம். அங்கே எல்லாரும் சேர்ந்து வழிபடும் இயல்புடையார், அவங்களுடைய வினைகள் நாசமாகும் அப்படிங்கிறார். இந்த பதியிலிருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வழிபடும் இயல்புடையவர்களோட, அப்படி வழிபடக்கூடியவங்களோட வினைகள் அழியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 10வது பாடல். மாபதம் அப்படின்னா பெரிய பதம்னா சிவம்ங்கிறது தான் மாபதம். அதுதான் அந்த மாபதம்ங்கிறத அறியாத அந்த சமன் சாக்கியர்கள் மற்றவர்களால் ஏன்னு இகழப்படுமாறு நின்று இருப்பாங்களாம், நின்று உழல்வார்கள் அப்படிங்கிறார். இருமாப்போடு உழல்வார்களாம். அதாவது இந்த சிவத்தை அறியாத அவங்க சமன் சாக்கியர்கள் மற்றவர்களால் இகழப்படும்படியான நிலையில் இருப்பாங்க அப்படின்னு அப்படி உழல்வார்களாம். ஆபதம் நாம் அடையத்தக்கது என்னதுன்னா சிவபதம் தான். அதை அறியாதவங்க மற்றவங்களால் இகழப்படுற மாதிரி வாழ்கிறாங்க. நம்ம அடைய வேண்டியது சிவபதம். அதில் நமக்கு விருப்பம் உண்டானால் அந்த அநேக தங்காவதத்தில் அமர்ந்துரையும் பெருமானின் திருவடியை சேருதல் தான் நாம் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறார். சிவபதம் வேணுமா, திருவடி சேர் அப்படிங்கிறார். அடுத்து 11வது பாடல். தொல்லைனா பழமையான இந்த முற்காலத்தில் பேரூழி காலத்தில் கடல்லெல்லாம் சூழ்ந்து இந்த உலகமே அழியும் போது அந்த கடலில் தோணியாக மிதந்தது இந்த தோணிபுரம்ங்கிற சீர்காழிப்பதி. அங்கு தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் நம்மளுடைய அல்லல் துன்பம் தீருமாறு பாடிய இந்த அநேக தங்காவத
இந்த பதியை பெருமானை புகழ்ந்து பாடிய பதியத்தை சொல்ல நல்லன நம்மை வந்து அடையும். நல்லனா நல்ல எது நல்லதோ அதெல்லாம் நம்மை வந்து அடையும். எது நம்ம வந்து அடையாது? சுடு துன்பம் வெம்மை நோய். சுடு துன்பம்ங்கிறது வந்து நம்மளை சுடக்கூடிய வெம்மை தரக்கூடிய அந்த நோய்கள்லாம் நம்மை வந்து அடையா அப்படிங்கிறாங்க. பதிக பலன் வந்து இந்த பதியத்தை நம்ம வந்து பாராயணம் செய்ய நல்லன நம்மை வந்து அடையும். வெம்மை சுடு நோய்கள் நம்மை வந்து அடையாது. வந்ததானே விடணும், நம்மை வந்து அடையாது அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் உறுதியாக சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மனோன்மணி அம்மை உடனாய் உரையும் அநேக தங்காவதநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு ஞானசம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்